அவருடைய சொத்துக்கள் இன்னைக்கும் பல கோடி இருக்கு. ஈசிஆர்ல பண்ணை வீடு, எஸ்டேட்டு, பல கோடி சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த சொத்துக்கள் இவருக்கு எந்த வகையிலும் பயன்படாது. கடைசி காலத்தில் அவருடைய மகன், மருமகள், மகள், மனைவி ஆளுக்கு ஒரு பக்கம். அவருடைய மரணத்திற்கு பிறகு அனைவரும் ஒன்று கொடுக்கிறார். எதுக்கு? சொத்தை பிரித்துக் கொள்ளும். மகன் என்ன சொல்லுது? மருமகளை கிளம்பி போய் சொல்லு, சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லா சொத்தும் எனக்கே. தாயும் மகளும் ஒன்றா நிற்கிறாங்க, மருமக தனியா நிற்கிறாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இரண்டு குடும்பத்தையும் அமர வைத்து ராதிகாவை போன்று ஒரு நபரால் தான் இது தீர்த்து வைக்க முடியும். ராதிகா சொன்னா நந்தனா கட்டுப்படும், பாரதி ராஜா மகளும் மனைவியும் கட்டுப்பட மாட்டாங்க. திரைப்படங்கள்லாம் பேசினாரு, பெண்ணுரிமை, சாதி ஒழிப்பு, பல பெண்ணுரிமையெல்லாம் பேசியிருக்காரு. தன்னுடைய குடும்பத்தில் அந்த பெண்ணுரிமையை சம பங்கு பிரிக்க முடியாம போச்சது. அதனுடைய விளைவு அவருடைய பெயர்ச்சி தான், அவருடைய ரத்த சொந்தம் தான். அது எதிர்காலத்தை தொலைத்து விட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வீட்டில் கதறி அழுததை பார்க்க முடியும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உயிரிழந்து அவர் சடங்கெல்லாம் முடிஞ்ச அந்த ஈரம் கூட காயலை. அதற்குள்ளே அவங்க குடும்பத்தில் ஒரு சண்டையை வெடிச்சிருக்கு. இந்த குடும்ப சொத்து தகராறு, மகளுக்கும் மருமகளுக்கும் இடையான சொத்து தகராறு, இது ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிருக்கு. என்னதாங்க ஐயா அந்த சொத்து தகராறு, என்ன பிரச்சனை? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா இயக்குனர் இமயம், இந்த இயக்குனர் இமயம் பல இயக்குனர்களை உருவாக்கியிருக்க. அதனால தான் அவருக்கு இயக்குனர் இமயம். ஆனால் பல இயக்குனர்கள் இன்று வரை அவருடைய பெயரை உச்சரித்து வருகிறார். ஆனால் அவருடைய இரத்த சொந்தம் அவருடைய மகன் மனோஜ், காதல் மனைவி, இந்த குடும்பம் திரைப்படத்துறையில் சாதிக்க முடியாமல் தவிர்த்து நிற்கிறது. ஆமாம், அவரால் உருவாக்கப்பட்ட பல இயக்குனர்கள், பாக்யராஜ் இறுதி சடங்கு வரைக்கும் ராதிகா இருந்தாங்க அவங்க. ஆமாம், பாண்டியராஜன், இப்போ பார்த்திபன், இப்படி இப்போ இருக்கிற சீமான், இப்படி பல பேரை சொல்லலாம். அத்தனை பேருமே அவருடைய தயாரிப்புகள் தான். மணிவண்ணன், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, இப்படி பல பேரை சொல்லலாம். ஆனால் அவருடைய அந்த திரைப்பட இயக்கத்தை அவருடைய மகன் மனோஜ் இல்லை மருமகள், மகள் தொடர முடியாத ஒரு சூழலுக்கு இன்றைய சூழல். அவங்க தம்பியை கூட கொண்டாந்து பார்த்தாரு, அவரு கூட கோல வச்ச முடியல. அவருடைய மைத்துனர் மனோஜ் கிரியேஷன்ஸ், மனோஜ், யாருமே அந்த திரைப்படத்துறையில் தொடர முடியல. இப்போ அவருடைய மருமகள் கூட திரைப்படம் சார்ந்த குடும்பம் தான். மனோஜ் அதை விரும்பி தான் திருமணம் செய்ய, காதல் திருமணம் தான். ஆமாம் ஆமாம். அவங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்கிறாங்களா? கேரளா, மலையாளி. அவங்க மலையாளி தான். மனோஜுடைய மனைவி கேரளா தான். அவருடைய சொத்துக்கள் இன்னைக்கும் பல கோடி இருக்கு. நீங்கள் விஜய் வீடுக்கு பக்கத்து வீடு அவர் வீடு. விஜய் வீடு பக்கத்து. அப்போது ஈசிஆரில் பண்ணை வீடு, தேனியில் பெரிய நிலம், பண்ணை நிலம், எஸ்டேட்டு, பல கோடி சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த சொத்துக்கள் இவருக்கு எந்த வகையிலும் பயன்படாது கடைசி காலத்தில். ஏன்? அவருடைய மகன், மருமகள், மகள், மனைவி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு கொடுக்கல, பிரிந்து கிடக்கிறார்கள். பிரிச்சு கொடுத்தாதான் சண்டை வந்திருக்காத, பிரிந்து கிடக்கிறார்கள். இவருடைய மரணத்திற்கு பிறகு அனைவரும் ஒன்று கொடுக்கிறார்கள். எதுக்கு? சொத்தை பிரித்துக் கொள்வது. இறுதி சடங்கு கிடையாது, சொத்துக்கு ஒன்று கூடல். அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒருவரும் அவருடைய உதவிக்கு வரல. ஆனால் மரணத்திற்கு பிறகு அனைவரும் ஒன்று கூடி
சொத்துக்களை அடைவதற்கான ஒரு முயற்சி. இதில் ஒவ்வொரு சொத்தும் பல கோடி ரூபாய் போகும். பல கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்துக்கள் மருமகளுக்கு போகிறதா, மருமகளுக்கு 2 பெண் குழந்தை, இல்லை மகளுக்கு போகிறதா, மனைவிக்கு போகிறதா, இந்த சண்டையை யார் தீர்த்து வைப்பது? இப்போ அப்படியே கோர்ட்டுக்கு போக போகிறாங்க. யாருக்கும் இந்த சொத்து அனுபவிக்க முடியாதபடி, அடுத்த வாரிசுகள் கூட அனுபவிக்க முடியாதபடி நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த சொத்தெல்லாம் போக போகுது. இந்த சொத்து எனக்கு வேணும்னு ஒருத்தர் பூட்டுவார், இன்னொருத்தர் உடைப்பார், இன்னொருத்தர் அதை இப்போ வேலி போடுவார், இன்னொருத்தர் வேலியை உடைப்பார். இதெல்லாம் நாளாவது என்ன ஆகும்? காவல்துறைக்கு போய் நீதிமன்றத்துக்கு போகும். பல திரைப்படத்தில் உச்சம் தொட்ட ஆட்களுடைய பல பேருடைய நிலைமை இன்றைக்கு இப்படித்தான் இருக்கு. அதே தான் இப்போ பாரதி ராஜாவுக்கும் சரி. இந்த மருமகளையும் மகளையும் மனைவியை அழைத்து இந்த சொத்தை 3ஆ பங்கி மகனுக்கு, மருமகளுக்கு, மகளுக்கு, மனைவிக்கு கொடுக்கக்கூடிய யாராவது இருக்காங்களான்னா அப்படி யாரும் இல்லை. ஏன்னா யார் சொன்னாலும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார். மகன் என்ன சொல்லுது? மருமகளை கிளம்பி போய் சொல்லு, சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லா சொத்தும் எனக்கே. தாயும் மகளும் ஒரே ஒன்றா நிற்கிறாங்க. மருமக தனியாக நிற்கிது. மனோஜனுடைய மனைவி, காதல் மனைவி பாரதி ராஜாவுடைய மருமக தனியாக நிற்கிது. அப்போ இதில் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்ன? பல கோடி ரூபா சொத்து இருக்குது. கண்டிப்பாக அந்த இறுதி சடங்குல கூட அந்த நந்தனா, மருமகள் நந்தனா வந்து அவங்க மகள் வந்து ஏதோ பேசிடுறாங்க. அதை வந்து ராதிகா கூட சமாளிக்கிறாங்க. அந்த 2 பெண் குழந்தைகளும் கதறி அழுறாங்க, என்னன்னே தெரியாமல் அழுறாங்க. அந்த அளவுக்கு தான் அங்கேயும் அந்த இறுதி சடங்குல கூட அந்த பிரச்சனை, அந்த சொத்து விவகாரம் வெடிச்சிருக்குங்கய்யா. அதான் நீங்கள் பாரதிராஜாவுடைய மகன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தது போதும், சொத்து பக்கம் யாரும் வரக்கூடாது, நீங்கள் கேரளாவுக்கு போங்க. இதுதான். இதை நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி இந்த சொத்தை கைப்பற்றுவதற்கு குறைஞ்சது 10 முதல் 15 வருஷம் ஆகும். 15 வருடத்துக்கு வாழ்வாதாரத்துக்கான வழி மருமகளுக்கு, மனோஜுடைய 2 மகளுக்கும். இதை யார் யோசிக்கணும்? பாரதி ராஜாவுடைய மனைவி, மனோஜனுடைய தாய். நேத்திக்குங்கய்யா இயக்குனர் மனோஜ்குமார் சொல்லிட்டு உறவினர், பாரதி ராஜாவுடைய உறவினர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. மனோஜ் யாரோட தம்பி தான், மைத்துனர் வீடியோ வெளியிடுறாரு. அதாவது மகன் மனோஜை வந்து இவர் திரைப்படத்துறையில் எப்படியாவது கோலோச்ச வைக்கணும் என்பதற்காக நடிகராக மாற்றிருக்காரு. இப்போ தாஜ்மஹால், அள்ளி நகரம் போன்ற பல்வேறு திரைப்படங்களும் எடுத்திருக்காராம். ஆனால் அவர் வந்து அதில் கோலோச்ச முடியல. அடுத்து அவருடைய விருப்பம் இயக்குனராக இருந்தது. இயக்குனராக ஆக்கியும் பார்த்துருக்காரு. இதெல்லாம் ஆக்கினதுக்கு பல கோடி, பல லட்சங்கள் செலவாக இருந்தது. இதற்காகவே பல சொத்துக்களை அவர் வந்து விற்றாரு அப்படின்றப்பெல்லாம் சொல்லியிருந்தார். எத்தனை கோடி தான் விற்றாரு? அதே போல் அந்த கோயம்பேடு ஐடிபி பேங்க்கு, பல பேங்க்குகளையும் அவர் கடன் வச்சுருக்காரு அப்படின்ற போல் சொல்கிறாங்களே. எவ்வளோதாங்க ஐயா கடன் வச்சுருக்காரு அவருங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் 80களில் அவர் ஒரு பெரிய இயக்குனர். அன்னைக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபா. இன்னைக்கு அது வந்து 50 கோடிக்கு சம்பளம். ஸ்ரீதேவி, கமல், ரஜினியை வச்சு 16 வயதிலே படம் எடுக்கிற பொழுது அந்த படம் 5 லட்சம் ரூபா தான் பட்ஜெட். இவருக்கு சம்பளம் அன்றைய காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு சொத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 50 கோடி. இப்போ அதே போல தான் எம்ஜிஆர் மரணம் அடைகிற பொழுது ஏஆர்எஸ் கார்டன், அம்பிகா ராதா சரசம்மா கார்டன், வலசர்வாக்கத்தில் மெயின் ரோட்டில் எம்ஜிஆர் காலை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. யார்? அம்பிகா, ராதா, சரசம் 3 பேர். எந்த சேட்டா ஏன் எங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவை போல ஸ்டுடியோ கட்டணும்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை. நீ இருக்கும்போது தான் அந்த ஏஆர்எஸ் கார்டன் ஸ்டுடியோ கட்டி நீ தான் திறந்து வைக்கணும். இப்படி எங்களை தெருவில் விட்டுட்டு போகிறேன்னா ஹவுசிங் போர்டு இடம் நீ எடுத்துக்க, 5 ஏக்கர். ஓகே, பாரதிராஜாவுக்கு 5 ஏக்கர். எந்த அம்மே இவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்ற போல அவர் கொடுத்துட்டாருங்களா? அப்போ
எம்ஜிஆர் என்ன நினச்சி கொடுத்தாருன்னா இந்த திரைப்பட தொழில் அழிந்து போய் விடக்கூடாது. ஓகே. திரைப்படம் எப்படியாவது திரைப்படத்தை இவர்கள்லாம் காப்பாற்றுவார்கள், இந்த எண்ணத்தில் தான் எம்ஜிஆர் கொடுத்தார். ஆனால் பாரதி ராஜா அதை ஏதோ ஒரு A2B போட ஹோட்டல் நிறுவனத்துக்கு லீஸு கொடுத்துட்டார். அது கைவிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த சொத்துடைய மதிப்பு பல கோடி, ஒரு 500 கோடி ரூபாய்க்கு போகும். அதை அவர் அதை பராமரிக்கலை. யாருடைய தப்பு? பாரதி ராஜா தப்பு தான். நீங்கள் அந்த பல இயக்குனர்கள் அப்போ வாங்கின சொத்து இன்னைக்கெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு போகுது. ஆனால் பாரதி ராஜா மகனை ஒரு பெரிய ஹீரோவாக்கணும், மகனை பெரிய இயக்குனர் ஆக்கணும் என்பதற்காக பல சொத்துக்களை விற்று தான் படம் எடுத்தார். ஆனாலும் அது பல கோடி இழப்பு தான். இருந்தாலும் இன்ற அளவுக்கும் குறைஞ்சதே ஒரு 300-400 கோடி சொத்து இருக்கு. ஈசிஆர் வீடு, நீலாங்கரை வீடு, தேனியில் பண்ணை வீடு, நிறைய நிலங்கள் இருக்கு. அதில் நிறைய முதலீடு பண்ணியிருக்காரு. அப்போ இது எல்லாமே 2 குடும்பங்களும் அமர்ந்து சரிபாதியாக பிரித்து, மகனுக்கு ஒரு பாகம் மகளுக்கு ஒரு பாகம் பிரித்து கொள்வதுதான் இங்கே புத்திசாலித்தனமே தவிர, இவரும் பயன்படுத்த முடியாது, அவர் நீதிமன்றத்துக்கு போவார். இவர் பயன்படுத்த முடியாத அவரும் நீதிமன்றத்துக்கு போவார். அப்போ நீதிமன்றத்திலே இந்த வழக்கு 20 வருஷம் ஓடும். 20 வருடம் வழக்கு செலவு. நீதிமன்றத்தில் ஒரு பழமொழி இருக்கு, வழக்கில் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்ததாக கருதப்படுவான், தோல்வி அடைந்தவன் மரணம் அடைந்ததாக கருதப்படுவான். அது கோர்ட்டு தான் சொல்லுவான். ஜெயிச்சவன் தோத்தான், தோத்தவன் செத்தான். எத்தனை வருஷம்? மற்ற ஐரோப்பா நாடுகள்லாம் 3 மாதம் 6 மாதத்துல கேஸ் முடிஞ்சிடும். இங்க பல வருஷங்கள், 10 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்போ இதை 2 குடும்பத்தையும் அமர வைத்து ராதிகாவை போன்று ஒரு நபரால் தான் இது தீர்த்து வைக்க முடியும். ராதிகா சொன்னா யாரு கட்டுப்படுவான்னா நந்தனா கட்டுப்படும். ஆனால் பாரதி ராஜா மகளும் மனைவியும் ஜனனியும் ஜனனியுடைய அம்மாவும் கட்டுப்பட மாட்டார்கள். காரணம் என்னன்னா, நந்தனாவுக்கு எந்த சொத்துக்களுக்கும் ஏதோ கொடுக்குற வாங்கிட்டு ஓடிடு. ஏன்னா அந்த அம்மா கேரளா, அதனால கேரளாவிலிருந்து வந்து இந்த சொத்தை மீட்டெடுக்க முடியாது. பாரதி ராஜா என்ன பண்ணிருக்கணும்? உயிரோடு இருக்கும் போதே பிரிச்சு குத்துருக்கணும். திரைப்படங்கள்லாம் பேசினாரு, பெண்ணுரிமை, சாதி ஒழிப்பு, பல பெண்ணுரிமையெல்லாம் பேசியிருக்காரு பல. ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் அந்த பெண்ணுரிமையை சம பங்கு சம உரிமையை அவர் பிரிக்க முடியாமல் போச்சது இல்லை. அவர் அதை முயற்சிக்கலை. அவர் அதை முயற்சிக்கலை. அதனுடைய விளைவு அவருடைய பெயர்த்தி தான், அவருடைய ரத்த சொந்தம் தான். அது எதிர்காலத்தை தொலைத்து விட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு அந்த துக்க வீட்டில் கதறி அழுததை பார்க்க முடிஞ்சு. மக என்ன நினைக்குது? நம்ம அப்பா வசதியாக இருந்த காலத்தில் நமக்கு பெரிய அளவில் எந்த சொத்துக்களும் கொடுக்கல, இப்போ மரணம் அடைந்த பிறகு இருக்கிற சொத்துக்களையாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் இதில் சகோதரனுடைய மனைவிக்கு பாதி போகணும்ல, கண்டிப்பாக அதை அவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அனுமதிக்கவில்லை என்றாலும் கூட சட்டப்படி அவர்களுக்கு ஒரு பங்கு போகும். மகளுக்கு ஒரு பங்கு, மகனுக்கு ஒரு பங்கு. ஐயா, ஏன் வந்து சொந்த அண்ணனுடைய மனைவிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க? என்ன காரணம்? ஏன்னா இன்னொரு காரணம் சொல்லப்படுது, இவங்க வந்து இவர் காதல் திருமணம் நம்ம சமூகத்தை கடந்து வந்து இவர் கேரளாவை போய் கட்டிட்டாரு அப்படின்ற போல ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்களா? அது உண்மையா? அதனாலதான் கொடுக்க மறுக்கிறாங்களா? அதுதான் உண்மை. தேனியிலயோ கம்பத்திலயோ போடியிலயோ இருந்தா ஒரு 50 பேர் தடியோட நிற்பான். ஆமா, என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு வழியை சொல்றான்னு நிற்பான். ஆமாம். எங்கே போய் நிற்பான்? பாரதி ராஜா மனைவி ஜனனியோட அம்மாட்ட போய் நிற்பான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆள் ஒன்று தடி ஒன்று நிற்பான். என் பிள்ளைக்கு இப்போ பேத்திக்கு வழியை சொல்லிட்டு போனுவான். இப்போ நந்தனா எங்கள் கேரளாவிலேருந்து யாரை கூப்பிட்டு வரும்? அதுதான் இப்பவுமே உள்ளூர் சரக்குக்கும் வெளியூர் சரக்குக்கும் வித்தியாசம் இருக்கு.
ரெண்டாவது நிறைய சொத்துக்கள் பூராமே தேனி பக்கம் தான் இருக்கு. அவர் அடக்கம் பண்ண இடம் கூட பல ஏக்கர் நிலம் அது. இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு கூட அவர் ஸ்கூல் கட்டுறதுக்காக ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்திருக்காரு. அந்த லேண்டை விற்று தான் வந்து கடனை அடைச்சிருக்காங்க அப்படின்ற போலையும் அந்த மனோஜ்குமார் இயக்குனர் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடனை மேலும் அடைக்கிறதுக்கு அது மட்டும் கடன் இருந்திருக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்கான டாக்குமெண்ட் வந்து மனோஜ் வீட்டில், அதாவது நந்தனா வீட்டில் இருந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட் அவங்க தரல, அதனால் வந்து கடனை கட்டவும் முடியல, கடனோடவே இறந்துட்டார் அப்படின்ற போலையும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. எல்லாரும் அனுதாபமாக அந்த பிள்ளைக்கு தான் பேசுகிறோம், நந்தனாக்கு. ஆனால் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை தரலன்னு இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருங்களே. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா அதுவும் கடனுக்கு முங்கி போயிடும். ஓகே, கடனுக்கு அதுவும் கடன்ல. அதனால இந்த சொத்தாவது இந்த நான் நம்பி கேரளாவில இருந்து நம்பி வந்தோம், இந்த 2 பெண் பிள்ளைகளுக்காகவாவது இந்த சொத்து பாதுகாக்கட்டுங்கிற எண்ணத்துல. ஏன்னா கணவனும் இழந்துட்டாரு, கணவனை சிறு வயதிலேயே இறந்துட்டாங்க. அப்போ கணவனை இழந்தவர் இந்த 2 பெண் பிள்ளைகளுக்காக யோசிப்பதில் தப்பு இல்லை. எல்லா சொத்தையும் விற்று கடனுக்கு வட்டிக்கும் பழைய கடனுக்கு போச்சுன்னா நாங்கள் கேரளாவுக்கு எப்படி ரயில் ஏரியா போக முடியும்? அதனால் இருக்கிற சொத்தாவது இந்த குழந்தைகளுக்கு பாதுகாக்கட்டுங்கிற எண்ணத்தில் அந்த பத்திரத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது ஒவ்வொரு தாயும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழி சொல்லணும்ல. இவர்கள்ட்ட போய் சேனியில் போயெல்லாம் பஞ்சாயத்து பண்ண நிலமோ பணமோ சொத்தெல்லாம் வாங்கவே முடியாது. அது அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் இருக்கிற சொத்துக்களை இந்த குழந்தைக்கு பாதுகாப்புக்கு ஒரு எண்ணத்தில் அது வைத்திருப்பதற்கு அதுதான் காரணம். இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் அவங்க மகள் வீடு அந்த வெளிநாட்டில் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கும்பொழுது அங்கே பல சொத்துக்களை வந்து நம்ம எழுதி வாங்கிடுச்சு அப்படின்ற போல சொல்கிறாங்களே, அது உண்மையா? எழுதி வாங்கிட்டாங்களா? அதாவது நம்ம இந்தியா பதிவுத்துறையில் தான் இந்த சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்க முடியும். ரெண்டாவது, பாரதி ராஜா அப்படி விவரம் தெரியாமல் மகனைக்கு வஞ்சகம் பண்ணிட்டு, மகனும் இல்லை, மகனுடைய மனைவி தான் இருக்காங்க, 2 குழந்தை இருக்கு, இவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு முழு சொத்தையும் மகளுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரு ஒரு பெரிய நயவஞ்சகன் அல்ல. 2 பேருக்கு சமமாக பிரித்து கொள்ளுங்கள், இப்படித்தான் அவரு கடைசி காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்ததாக அவங்க நெருங்கிய நண்பர்கள் சொல்றாங்க. 2 பேரும் இருக்கிற சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் சரி சமமா பிரித்து கொள்ளுங்கள், 2 பேரும் சண்டை அடித்து கொண்டு போக வேண்டாம், அது நம்ம ரத்தம், மகனுடைய சொந்த மகள்கள். ஆமா, அப்போ அவர்கள் நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை தானே. அதனால இருக்கிற சொத்தை எனக்கு பின்னாடி 2 பேரும் பிரித்து எடுத்துக்கங்கிறதான் அவருடைய வாதம். அவர் எல்லாத்துக்குமே மகளுடைய ஜனனிக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னா சொல்லுவது ஏற்க முடியாது. சரிங்க, மிக்க நன்றி பாரதி ராஜா கொடுத்து. நன்றி, வணக்கம். நன்றிங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.